வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெங்கட்ராம்ஜி பேசுகிறேன். சென்னை திருவற்றூர்லேருந்து. நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு ஜாதக பலன் சொல்வதற்கு கிரக சேர்க்கையும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப இன்றியமையாத ஒன்று. கிரக சேர்க்கையை பார்த்திங்கனாக்கா நாம் எளிதில் மிகவும் சுலபமாக கிரக காரக ரீதியாக நாம் பயன்படுத்துகிறோம். அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இப்போது தெளிவாக பார்க்கலாம். அதே போல் இந்த கிரக சேர்க்கையை பார்த்திங்கனாக்கா பாவ ரீதியாக நாம் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்பாக கிரக சேர்க்கை என்பது என்ன அப்படின்றத முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்களை பார்த்திங்கனாக்கா நாம் டிகிரி அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாதக கட்டத்தில் சரியான முறையில் நாம் அதை கணித்து வைத்திருக்க வேண்டும். ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் அந்த கிரகங்கள் 5 டிகிரியில் என்ன கிரகம் இருக்கிறது, 7 டிகிரியில் என்ன கிரகம் இருக்கிறது, 10 டிகிரியில் என்ன கிரகம் இருக்கிறது என்பதை நாம் துல்லியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போ நிறைய சாஃப்ட்வேரில் பார்த்திங்கனாக்கா டிகிரி அடிப்படையிலே கிரகங்களுடைய அந்த நிலைப்பாடுகள் என்பது வந்து விடுகிறது. அதாவது ஒரு ராசியில் ஒரு கிரகம் 5 டிகிரியில் இருக்கிறது, அதே ராசியில் இன்னொரு கிரகம் ஒரு 10 டிகிரியில் இருக்கிறது. அப்படி என்றால் 5 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் முதலில் போய் தொடக்கூடிய அந்த அமைப்பு என்பது 10 டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒரு 5 டிகிரியில் பார்த்திங்கனாக்கா சூரியன் இருக்குது அப்படின்னாக்கா, 10 டிகிரியில் குரு இருக்கார் அப்படின்னாக்கா, இங்கே குரு என்பவர் சூரியன் என்பவர் குருவை போய் முதலில் தொடுகிறார் அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து இந்த சூரியனுக்கு 1, 5, 9, 7 இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம சூரியன் 5 டிகிரியில் இருக்கிறாரு. இப்போ ஒரு 5ஆம் இடத்துல பார்த்திங்கனாக்கா அதே குரு இருக்கார். அவர் ஒரு 5 டிகிரியிலேருந்து 6 டிகிரியில் இருக்காருனாக்கா இதையும் பாருங்கள் நம்ம இணைவாக எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 7ஆம் இடத்துலையும் பார்த்திங்கனாக்கா குரு இருக்கார். அவர் பார்த்திங்கனாக்கா ஒரு 15 டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னும்போது சூரியனுக்கு அடுத்து தான் குரு இருக்கார். ஓகேங்களா? அதே போல் ஒரு 9ஆம் இடத்துலையும் ஒரு குரு இருக்கார் அப்படின்னாக்கா அவர் 20 டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னாக்கா இடையில எந்த கிரகமும் இல்லை அப்படின்னும் பொழுது சூரியனுக்கு அடுத்து குரு இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதே போல் பார்த்திங்கனாக்கா அந்த டிகிரி அடிப்படையில் திரிகோணங்கள் மற்றும் 7ஆம் பார்வை, இந்த 7ஆம் இடம். ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா அந்த கிரகங்களுடைய அந்த டிகிரி அடிப்படையில் எது முதலில் தொடுகிறது என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு கட்டத்தில் சூரியன் 5 டிகிரியில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆனால் அவர் இருக்கக்கூடிய டிகிரி 3 டிகிரி. இப்போது நம்ம என்ன பண்ணணும்? குரு தான் முதல்ல இருக்கார், அடுத்த டிகிரியில் பார்த்திங்கனாக்கா சூரியன் இருக்கார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது 1, 5, 9, 7. ஓகேங்களா? இந்த பாவங்களை குறித்து கொண்டு 30 டிகிரியை பார்த்திங்கனாக்கா எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத இதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஓகேங்களா? இப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கார், சூரியனுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா குரு இருக்குது அப்படின்னாக்கா சூரியன் என்பவர் யார்? தந்தை. ஸோ அப்போது தந்தையை பற்றி பார்த்திங்கனாக்கா நறுக்குன்னு ஒரு 4 வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னாக்கா சூரியனுக்கு அடுத்து குரு இருக்கிறார், சூரியன் நன்றாக வலுவாக இருக்கிறார், சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய குருவும் நன்றாக வலுவாக இருக்கிறார் ஷட்பலத்தில் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நம்ம சூரியன் என்பவர் தந்தை, குரு என்பது ஆன்மீகம். அப்போ தந்தை இயற்கையாகவே ஆன்மீக குணங்களை கொண்டவர், ஆன்மீக நாட்டம் அதிகம் உள்ளவர். அதே போல் தந்தைக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல குணங்கள் இதெல்லாமே இருக்கும். அதே போல் நல்ல ஜாதகருக்கும் தந்தைக்கும் ஒரு நல்ல புரிதல் என்பது சூப்பராக இருக்கும். அடுத்து குருனா பொருளாதாரம் எடுத்துக்கலாம். அப்போ தந்தைக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல பொருளாதாரம் இருக்குது, தங்கம் பணம் சேர்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். தந்தைக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து, உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்பு, ஆன்மீகம், அறக்கட்டளை, ஊரில் மதிப்புமிக்க ஆசிரியர்கள், புகழ் பெற்றவர்களுடைய அந்த நட்பு என்பது சிறப்பாக இருக்கும். மேலும் ஆண் குழந்தைகள் மேலே பார்த்திங்கனாக்கா அதிகம் விருப்பம் உள்ளக்கூடியவராகவே இருப்பார். மேலும் இந்த தந்தையுடைய பரம்பரையில் ஆசிரியர்கள் இருப்பார்கள். தந்தை கூட பிறந்தவர், ஓகேங்களா? தந்தை உறவுகளில் டீச்சர்ஸ் இருப்பாங்க. இப்போ குருனாக்கா ஆசிரியர். ஓகேங்களா? இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா போதும். அதே போல் குருனா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அறிவுரை, ஓகேங்களா? ஆலோசனை. இப்போ டீச்சர்ஸ் பார்த்திங்கனாக்கா வகுப்பு எடுக்கிறாங்க, மாணவர்களுக்கு கல்வி போதிக்கிறாங்க. அதே போல் குரு அப்படின்னா பாருங்கள் அட்வைஸ். ஸோ அதுமாதிரி தந்தை
தந்தையை அட்வைஸ் பண்ணக்கூடியவர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ தந்தை வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ அட்வைஸ் பண்ணக்கூடியவராக இருப்பார். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு அறிவுரையாகவும் அது இருக்கும். அதே போல் தந்தையுடைய பரம்பரையில் கோவில் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட கோவில் கும்பாபிஷேகம் சார்ந்த வழிமுறைகளில் கலந்து கொண்டவங்க அல்லது அதை முன்னின்று செய்தவர்கள் என்பவர்கள் இருப்பார்கள். இது போல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த குருவை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் குரு வாக்கு, நேர்மை இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா தந்தைக்கு இருக்கும்னு எடுத்துக்கலாம். சூரியனுக்கு அடுத்து குரு இருந்தாக்கா அந்த சூரியன் முதலில் குருவை போய் தொடுகிறது அப்படின்னாக்கா தந்தை என்பவர் சூரியன், குரு என்பவர் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? அந்த பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பை நாம் இங்கு பார்க்கிறோம். அதே போல் தந்தைக்கு ஆபரணங்கள் மீது அதிக ஆர்வம் இருக்கும். ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு தங்கம், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து முதலீடு செய்வார். இதெல்லாம் வந்து அதிகம் விரும்பி அணிந்து கொள்ளக்கூடிய நபராகவும் இருப்பார். அடுத்து ஒரு குருவுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா சூரியனுக்கு அடுத்து குரு இருந்தாக்கா பணம், பதவி இதெல்லாமே வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு ஆலோசகராகவும் சிறந்து விளங்கக்கூடியவர். ஓகேங்களா? மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா சித்தர் வழிபாடுகளை இவர்கள் மேற்கொள்வார்கள். மேலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய குடும்பம், பாரம்பரிய குடும்பம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பாக இருக்கும். மேலும் குரு அப்படின்னா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வயிறுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வயிறு பெரியதாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. முகம் என்பது அழகாக நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பாக இருக்கும். இது ரெண்டுமே சூரியன் குரு வலுவாக இருக்கும் பட்சத்தில், இப்போ சூரியன் நல்லா இருக்குது, சூரியனுக்கு அடுத்து குரு இருக்கார், ஆனால் குரு பகவான் ஜாதகத்தில் வலு குறைவாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த இடத்துல நாம் பெருசாக ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. தந்தை இருக்காருப்பா, ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கார், பெரிய லெவலில் அவருக்கு அங்கீகாரம் இல்லை. தந்தை நல்ல மனிதர் தான், பட் நல்ல அறிவுரைலாம் சொல்லுவார். பட் ஆனால் அவர் சொல்லக்கூடிய அறிவுரை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. குரு நல்லா இருந்தாக்கா அறிவுரையை கேட்பாங்க. குரு வலுவில்லை அப்படின்னாக்கா அறிவுரை கேட்கக்கூடிய வாய்ப்பு என்பது இல்லாமல் போயிடும். குரு தான் தங்கம். அப்போ தந்தை நல்லா இருக்கார், ஆனால் அந்த ஆபரண தங்கம் இதில் சேர்க்கை வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு சர்க்கிள் என்பது இருக்கும். ஸோ இது போல் ஒரு கிரக சேர்க்கையை வந்து பார்த்திங்கனாக்கா பலம் பலவீனம் தெரிந்து கொண்டு நாம் இதை பயன்படுத்தும் பொழுது அந்த பலன்கள் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சந்திரன் இருக்குது. சந்திரன் அப்படின்னாக்கா தாய். அப்போ தாய் என்ன, தாய் கிரகம் சந்திரன் தானே. ஓகேங்களா? அப்போ சந்திரனுக்கு அடுத்து குரு இருக்குது. அப்போது குருவும் வலிமையாக இருக்குது, சந்திரனும் வலிமையாக இருக்குது அப்படின்னாக்கா தாய் ஆன்மீகம் நிறைந்தவர்கள். வார வாரம் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடுகளை செய்வார்கள். தாய் கௌரவமிக்க குடும்பத்தில் பிறந்தவர், கௌரவமாக நடந்து கொள்ளக்கூடியவர். தாயாரினுடைய அந்த ஸ்பீச் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை என்பது நல்லா இருக்கும். ஜாதகருக்கும் தாய்க்கும் நல்ல ஒரு புரிதல் என்பது இருக்கும். தாயின் பரம்பரையில் குடும்பத்தில் ஆசிரியர்கள் இருப்பார்கள். ஸோ இது போல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயத்தை நம்ம அப்படியே சூரியன் என்ற கேரக்டரை எடுத்துகிட்டு சந்திரன் என்ற கேரக்டரை நம்ம தாயாக ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது ஸோ இந்த பலன் என்பது நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கனாக்கா நாம் எல்லா கிரகங்களுக்குமே நாம் அதை பயன்படுத்தலாம். இப்போது சூரியனுக்கு அடுத்து சந்திரன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? சூரியன் என்பவர் தந்தை. சந்திரன் அப்படின்னா வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு பயண கிரகம். ஓகேங்களா? அது ஒரு நெகட்டிவான கிரகம், தேய்ந்து வளரக்கூடிய கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது சூரியனுக்கு அடுத்து சந்திரன் இருந்ததுனாக்கா தந்தை அதிகம் பயணம் பண்ணக்கூடிய நபராக இருப்பார். அதாவது ஒரு இடம் விட்டு இடம் மாறி வந்தவர், அதிகம் ட்ராவலிங் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு என்பது அவருக்கு எப்பொழுதும் இருக்கும். ஏதாவது ஒரு மனக்குழப்பம், கெட்ட பழக்கங்கள் என்பது நிச்சயம் அவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் சூரியன் தந்தை, சந்திரன் கண். சூரியனும் கண்ணு தான், பட் ஆனால் கண் சார்ந்த பிரச்சனை என்பது நிச்சயம் வரும். சந்திரன் வலுவாக இருக்கும் பொழுது வந்தாலும் அதை எளிதாக கடந்து செல்வார்கள். சந்திரன் வலுவில்லை என்றால் கண் சார்ந்த பாதிப்புகள் என்பது நிச்சயம் வரும். சந்திரன் என்பது இடது கண், சூரியன் என்பது வலது கண். இதை நாம் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு சந்திரன் சூரியனுக்கு அடுத்து சந்திரன் இருந்தாக்கா தந்தைக்கு ஏதாவது ஒரு அவச்சொல், அதாவது ஒரு கெட்ட பேர் என்பது ஊரில் இருக்கும்.
குடும்பத்தில் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் மூலம் ஏதாவது ஒரு கெட்ட பேர் என்பது வந்து பார்த்திங்கனாக்கா நிச்சயம் வரத்தான் செய்யும். அதிகம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்றத்தாழ்வுகள் என்பது நிச்சயம் இருக்கும். மன ரீதியான டிப்ரெஷனில் இருப்பாங்க. நல்ல தோற்றம், அழகான அமைப்பு என்பது நிச்சயம் இருக்கும். சந்திரன்னாக்கா சுத்தம், ஓகேங்களா, அழகு. தந்தை அழகானவராக இருப்பார், அதில் ஒன்றும் குறையில்லை. இருந்தாலும் அந்த மன சஞ்சலம் என்பது இருக்கும். மேலும் வந்து சந்திரன்னா நீர் கிரகம் இல்லைங்களா, அப்போ தந்தைக்கு நீர் சார்ந்த இடங்களுக்கு சென்று விளையாடக்கூடிய வாய்ப்புகள், அருவியில், ஏரியில், கிணற்றில் ஜம்முன்னு குளித்து மகிழக்கூடிய அந்த ஆசை, ஆர்வம் என்பது அவருக்கு இயற்கையாகவே இருக்கும். இதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா தந்தையினுடைய அந்த வருமானம் என்பது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சொன்ன சந்திரன்னா தேங்கி வளரக்கூடிய கிரகம் இல்லைங்களா, அப்போது நிலையாக இருக்காது. 15 நாள் நல்லாயிருக்கும், 15 நாள் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பாக இருக்காது. ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இங்கே சந்திரனை வச்சு எடுக்கணும் நம்ம, ஓகேங்களா. இப்போ அடுத்து சந்திரன்னா நம்ம உணவுன்னு எடுத்துக்கலாம், உணவு பிரியர், ஓகேங்களா. அதில் இன்னும் கொஞ்சம் குளுமையான உணர்வுன்னு ஐஸ்கிரீம்னு எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம், சுக்கிரன், சந்திரன் இல்லை காம்பினேஷன் வந்தாலும் சூரியனுக்கு அடுத்து சந்திரன் இருந்தால் ஸோ ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்ட உணவுகளை விரும்பி சாப்பிடுவார், ஓகேங்களா. மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வந்து பாருங்கள் தந்தை ஃபேஸ் பண்ணக்கூடியதாகவே இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகம் ட்ராவலிங், அதிகம் பயணம், ஒரு வருடத்திற்கு ஒரு 3-4 முறையாவது வந்து பார்த்திங்கனாக்கா சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளோ, பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளோ என்பது இங்கே இருக்கும். இதே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சூரியனை எடுத்துகிட்டு ஒரு செவ்வாயை நம்ம முதல்ல போடுறோம் அப்படின்னாக்கா, இப்போ செவ்வாய்க்கு அடுத்து சந்திரன் இருக்குது அப்படின்னாக்கா, செவ்வாய் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெண்கள் ஜாதகத்தில் கணவர்னு எடுத்துக்கலாம், ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சகோதரன் எடுத்துக்கலாம். அப்போது சகோதரர் எப்போதும் பயணம் பண்ணக்கூடிய நபராக இருப்பார். அடுத்து என்ன, சகோதரர் ஊர் விட்டு ஊர் மாறுவார், ஒரு படிப்புக்காக, ஒரு வேலைக்காக, திருமணமான பிறகு. ஸோ ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும். சகோதரனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் என்பது இருக்கும். அதே போல் சகோதரனுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், வருமானம் நிலை இல்லாத தன்மை இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்ன பலன்களை அந்த சூரியன் என்ற கேரக்டர் தந்தை, அந்த கேரக்டரை எடுத்துகிட்டு நம்ம செவ்வாயை போட்டோம் அப்படின்னாக்கா சகோதரனுக்கு. அதே இடத்துல நம்ம சூரியனை எடுத்துகிட்டு புதனை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ இது ஃபுல்லாக தாய்மாமனுக்கு. இப்போ சூரியனை எடுத்துகிட்டு நம்ம முதல்ல சுக்கிரனை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த பலன்கள் எல்லாமே மனைவி, ஓகேங்களா. இப்போ சுக்கிரன் முதல்ல இருக்குது, அதுக்கடுத்து சந்திரன் இருக்குது அப்படின்னாக்கா மனைவி அதிகம் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பயணம் சார்ந்த பணியில் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா மனைவி பிறந்த ஊரை விட்டு வேறொரு ஊரில் குடிபுகுந்தவராக இருப்பார், பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்திருப்பார், ஓகேங்களா. அதன் பிறகு திருமணம் நடந்திருக்கும், பிறந்த ஊர் ஒன்று இருக்கும், வாழ்ந்த ஊர் ஒன்று இருக்கும். ஸோ திருமணமான பிறகு வேற ஊர் என்பது இருக்கும் அப்படின்னு நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் மனைவிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாக்கா ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா பல பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்பொழுது ஸோ இதன் மூலம் சில ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சந்திரன் மனோகாரகன், ஓகேங்களா. அப்போது யாரோ எங்கேயோ பேசுவாங்க, பட் ஆனால் இவங்களை சும்மா லைட்டாக திரும்பி பார்த்துட்டு இவங்க பேசின்னு இருப்பாங்க. பட் தன்னைத்தான் நினச்சி ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களே குறுக்குறுன்னு பார்க்குறது, அவங்களே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற இவங்களே ஒரு விஷுவலை உருவாக்கிக்கிட்டு ஸோ இது போல் மன ரீதியாக வந்து பார்த்திங்கனாக்கா பாதிப்படைந்து ஸோ அவங்களுக்கு எதிராக சில விஷயங்களை வந்து பார்த்திங்கனாக்கா நடைமுறையில் செய்யும்பொழுது இது ஒரு கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும். கண் பிரச்சனையும் வந்து பார்த்திங்கனாக்கா வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும். மனக்குழப்பம், அவச்சொல், ஓகேங்களா, அதிக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும். மேலும் எண்ணங்கள் என்பது சரியாக இருக்காது. நைட்டு ஒன்று யோசிப்பாங்க, காலைல ஒன்று யோசிப்பாங்க, காலைல ஒன்று யோசிப்பாங்க, நைட்டு ஒன்று செய்வாங்க. இதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா குளிர்பானம், வசனம் பாருங்கள், ஐஸ்கிரீம், இதெல்லாம் வந்து அதிகம் ஆர்வம் இருக்கும். ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கும், ஓகேங்களா. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு 15-20 பலன்கள், இதில் சூரியனை முதல்ல போட்டோம்னா தந்தை, சந்திரனை போட்டோம்னா தாய், அடுத்து நம்ம செவ்வாயை போட்டோம்னாக்கா சகோதரனுக்கு, நம்ம குருவை போட்டோம்னா குழந்தைக்கு, ஓகேங்களா. அதே போல் நம்ம சுக்கிரனை போட்டோம்னா மனைவிக்கு, நம்ம சனியை போட்டோம் அப்படின்னாக்கா முன்னோர்கள், ஓகேங்களா, மூதாதையர்கள், மூத்த நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம, அல்லது கூட ஒர்க் பண்ணுறக்கூடிய நபர்கள் எடுத்துக்கலாம் நம்ம. மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல
ஒரு குருவை போட்டோன்னா குழந்தை நம்ம சொல்லிட்டோம் நம்ம. ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரகச்சேர்க்கையை வந்து ரொம்ப எளிதாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ சூரியனுக்கு அடுத்து செவ்வாய் இருக்குது. இது ஒரு கேரக்டர். சூரியனுக்கு அடுத்து செவ்வாய், தந்தை சூரியன், செவ்வாய் என்பது ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? இப்போ சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் இருக்குது. சந்திரன் என்பது தாய், செவ்வாய் என்பது ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? இப்போ சுக்கிரனுக்கு அடுத்து செவ்வாய் இருக்குது. சுக்கிரன் என்பது ஒரு கேரக்டர், மனைவி. செவ்வாய் என்பது ஒரு ப்ரொடெக்ஷன், பலன்கள். ஓகேங்களா? குரு என்பது குழந்தை, செவ்வாய் என்பது ப்ரொடெக்ஷன். அடுத்து புதன் என்பது தாய்மாமன், செவ்வாய் என்பது ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? அடுத்து நம்ம செவ்வாய். ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது செவ்வாய்